ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோவுக்கு சூப்பரான டைட்டில், தம்ப்நெயில், ஹேஷ்டேக்கு, ஒரு ப்ராப்பரான வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம வீடியோ வைரல் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து என்னோடய சேனலில் தான் இருக்குது. நான் இப்போ சேனலை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் என்னோடய சேனலை ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன ரெசிபி என்ன வீடியோ அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன ரெசிபி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ இது இவ்வளோ பெரிய லென்த் வீடியோ இருக்குது, 5 நிமிஷம். நமக்கு இப்போ கேட்கலாம் டைம் இல்லைங்க. அது என்ன ரெசிபி வீடியோன்னு எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது பாருங்க, இங்கே ஷோ டிரான்ஸ்கிரிப்டுன்னு இருக்குது பாருங்கள். அவங்க பேசுகிறது எல்லாமே இங்கே உங்களுக்கு வாய்ஸாகவே டைப் ஆகி வந்துடும். ஸோ அப்போ இதில் எனக்கு என்ன டீட்டெயிலும் இதிலே ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்த 12 செகண்டே தெரிஞ்சு போச்சு. இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். இன்னொரு இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷோ டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்து, ஓகே வீடியோ ப்ளே பண்ணதுனால அது டேரெக்டாக போய் 12th செகண்டில் நிற்கிது. ஓகே ஓகே ஐஸ், இதை இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதை இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக எங்கே போகிறேன் அப்படின்னா, சாட் ஜிபிடி கிட்ட போகிறேன். சாட் ஜிபிடியில் நான் அங்கே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான கொடு அப்படின்னு போடுறோம். தேவையானதை இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் இந்த டீட்டில் இந்த பாலக்கீரை உள்ளிக்காரம், இதுதான் இதோட ரெசிபி. பாலக்கீரை உள்ளிக்காரம் ஆந்திரா ஸ்டைல் இப்படி செய்து பாருங்கள். இப்போ வந்து நமக்கு பெஸ்ட்டு சிடிஆரில் இருக்க டைட்டில் வந்து நமக்கு வந்துருச்சு. நம்ம டைட்டில் இன்னும் சூப்பராக சஜஸ்ட் பண்ணு. அந்த டைட்டில் உங்களுக்கு இன்னும் பிடிக்கல, டைட்டில் வந்து எனக்கு என்ன சொல்லலாம், ஒரு 99 கேரக்டருக்குள்ளே கொடு அப்படி சொல்லாங்களா. 99 கேரக்டர்ஸில் அதாவது நீங்கள் யூடியூப் பொறுத்த வரைக்கும் 100 எழுத்துக்குள்ளே தான் உங்களால் யூடியூபோட தலைப்பை க்ரியேட் பண்ண முடியும். நான் 99 கேரக்டர்னு போட்டேன். வித்து ஹேஷ்டேக் வித்து ஒரு 2 ஹேஷ்டேக்கோட டைட்டில் கொடு அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒரு டைட்டில் கொடு. ஃபஸ்ட்டு டைட்டில் முடிப்போம். ஒன்று முடிச்சு நான் ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாலக்கீரை உள்ளிக்காரம் செமக்காரமாக இப்படி செய்து பாருங்கள், தமிழ் ரெசிபி தமிழ் சமையல் இருக்குது. ஓகேங்களா, இது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. நான் இப்போது இந்த டைட்டில் எனக்கு ஓகேவாக படுது. ஸோ அதனால் நான் இங்கே போயிட்டு இந்த வீடியோவை எடிட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தலைப்பை கொடுத்துக்கிறேன். அதில் டிஃபால்ட்டாக இருக்க தலைப்பை கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ இது நான் ஏன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இது ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக இருக்க காட்டிலும் சில பேருக்கு அந்த வீடியோவோட கண்டென்ட்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக சாட் ஜிபிடியில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்கள், இந்த மைக்கை நீங்கள் என்ன கண்டென்ட்டோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் என் ஒய்ஃபு முருங்கைக்கீரை செஞ்சுருக்கான்னு நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் சொன்ன வாய்ஸ் நோட்டை அது ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்குது. ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் நோட்டாக கொடுத்து அதை நீங்கள் ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ட்லேருந்து எடுத்து நான் பண்ணுறனாலும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நான் இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ டெஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே சின்னதாக ஒரு டெஸ்கிரிப்ஷன் இருக்குது. எனக்கு தேவையான சின்ன ஹேஷ்டேக்கும் கொடுத்துருக்கு. ஒரு 2-3 ஹேஷ்டேக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி
ஓகே. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஷெட்யூல் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. என்னைக்கு அப்படின்னா, இன்றைக்கி தேதி 12. நான் ஒரு இன்றைக்கி மதியம் தான் என்கிட்ட வீடியோ இல்லை ஆல்ரெடி. ஏன்னா நான் நேற்று வரைக்கும் ஷெட்யூல் பண்ண வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷெட்யூல் பண்ணி ஆகணும். ஓகே கைஸ். ஸோ இதை நான் ஒரு 4:30 மணிக்கு, எனக்கு எப்போவுமே 3 மணி பீக் டைமாக இருக்கும். 4:30 மணிக்கும் நான் டைமிங் மாற்றி போட்டு பார்க்குறேன். 4:30 மணிக்கு வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டெலிவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கிட்ட சொல்லி ஷெட்யூல் பண்ணியாச்சு. ஓகேவா. அடுத்தது ஆடியன்ஸ் வந்து இது வந்து கிட்ஸுக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நோன் போட்டாச்சு. இதில் ஏதாவது ப்ராடக்ட் டேக் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ராடக்ட் டேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ரேப்பிட் இன்டக்ஷனில் தான் பண்ணுறா. ஸோ அந்த வீடியோவை நான் அந்த ப்ராடக்ட்டையும் நான் டேக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு 4 ப்ராடக்ட் டேக் பண்ணியாச்சு. அடுத்த டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறேன். எனக்கு ஹேஷ்டேக் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேம் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ ரிலேட்டட் ஹேஷ்டேக் பேங்க் கொடு. பஞ்ச் ஆஃப் ஹேஷ்டேக் தான் ஹேஷ்டேக் பேங்க்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஹேஷ்டேக் பேங்க் கொடு. வீடியோ ரிலேட்டட்னு ஆல்ரெடி போட்டேன். இந்த வீடியோ ரிலேட்டட் ஹேஷ்டேக் பேங்க் கொடுன்னு போட்டுட்டு நோ ரிப்பீட் ஹேஷ்டேக்னு போட்டுடுறேன். சில டைம் ரிப்பீட் ஹேஷ்டேக் கொடுத்துட்டே இருக்கும். சாரி காய்ஸ். ரிப்பீட் ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ். இப்போ தேவையான ஹேஷ்டேக் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இந்த நீங்கள் ஹேஷ்டேக்கை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், ஹேஷ்டேக் பேங்க்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் என்ன ஆல்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, தமிழ் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற ஹேஷ்டேக் கொடு. காப்பி பேஸ்ட் ஃபார்மெட்டில் கொடு. இந்த மாதிரி லென்த்தாக கொடுத்தா எனக்கு செட் ஆகாது. காப்பி பேஸ்ட் ஃபார்மெட்டில் கொடு. மோர் ஹேஷ்டேக்ஸ் அப்படியே சும்மா போட்டுருவோம். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் ஹேஷ்டேக்ஸ் வந்துருச்சு. இது வந்து எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இது வந்து பரிந்துரை பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வீடியோ சரி காய்ஸ், அதுக்குள்ள ஒரு கால் வந்துச்சு. ஓகேங்களா. இது வந்து நான் பரிந்துரைக்க மாட்டேன். ஏன்னா அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹேஷ்டேக் போடக்கூடாது. நான் இப்போ வீடியோக்காக எடுக்கிறேன். ஓகேங்களா. திரும்பி நான் அந்த ஹேஷ்டேக்லாம் கிளியர் பண்ணிவிடுவேன். இங்கே போயிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ என்னுடைய ஹேஷ்டேக் எல்லாமே இங்கே வந்துருச்சு. சாரி, டைட்டிலே வந்துருச்சு. நம்ம டைட்டிலில் கொடுக்கக்கூடாது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இதில் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது கைஸ். நீங்கள் ஹேஷ்டேக்கு கரெக்டாக பேஸ்ட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் வந்து டைட்டிலில் எல்லா ஹேஷ்டேக்கும் கேப்சர் ஆகிடும். ஓகே, இதை நான் இங்கே கிளியர் கொடுத்துக்கிறேன். கட். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எந்த ஹேஷ்டேக்கும் இல்லை. மறுபடியும் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், இப்போ கரெக்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நான் தேவையான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். லொக்கேஷன் வந்து நீங்கள் மோஸ்ட்லி தமிழ்நாடே கொடுங்க. இல்லை நான் என்னோடய விருதாச்சலம், நான் என்னோடய ஏரியா பின்கோடை கூட கொடுக்குறேன். எல்லாமே உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்கள் எப்படி போட்டால் அந்த வீடியோ வைரல் ஆகுதுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போது இது வந்து என்ன கேட்டகரியில் இருக்குன்னா, இது எங்களோட வீட்டு சமையல் கலாட்டா. நான் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் இதை நான் போட்டுட்டேன் இந்த வீடியோவை. ஓகே, இதில் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. பெய்டு ப்ரொமோஷனானு கேட்டிருக்கு, அதுவும் கிடையாது. கொலாப் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோவுக்கு டேக் பண்ணணும். ஹேஷ்டேக் வேறு, டேக் வேறு. ஓகேவா காய்ஸ். இப்போது டேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ChatGPT. ஓகே, 450 கேரக்டருக்குள்ளே. ஏன்னா உங்களால் டேக்ஸ் வந்து 500 கேரக்டர் போட முடியாது. அதுக்குள்ளே தான் இருக்கணும். நான் வந்து 450 கேரக்டருக்குள்ளே தான் எனக்கு வேணும் அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ 450 கேரக்டருக்குள்ளே இது வந்து சர்ச் இன்ஜினில் வந்து உங்களுக்கு இவங்க இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் போட்டு டைப் பண்ணால் உங்கள் வீடியோ வந்து பாப்பப் ஆகும். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சு.
கிரியேட் ஹூக் தம்ப்நெயில் நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஹூக் தம்ப்நெயில் அதாவது இப்போ 16:9 அப்படின்றது அதோடைய ரேஷியோ. தம்ப்நெயிலோட ரேஷியோ 16.9ன்றது இந்த டைப்பில் இருக்கிற ரேஷியோ. இல்லை நீங்கள் வெறும் கிரியேட் ஹூக் தம்ப்நெயில் கொடுத்தீங்கன்னா அதோட ரேஷியோ வந்து மாறி வரும். உங்களால் கரெக்டாக போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாலுமே உங்களால் அந்த தம்ப்நெயில் ஒரு கிளாரிட்டியாக இருக்காது. சென்டர் ஆஃப் த பார்ட் மட்டும்தான் கிடைக்கும். 4 கார்னர் எஜ்ஜுமே காலி ஆகிடும், அதுக்கு சரியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் கொடுத்தாலும் கிரியேட் ஹூக் தம்ப்நெயில் போட்டு 16:9ன்னு கொடுத்தீங்கன்னா 16:9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டான ஃபார்மெட்டு அதில் வந்துடும். வீடியோ ரிலேட்டடில் வாழைக்கு உள்ளி காரம். இது வந்து தலைவர் வந்து எண்ணெயை எடுத்து வச்சுருக்காரு, எண்ணெயை வந்து போட்டிருக்கு. சரி, ஓகே. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ரிமூவ் இப்போ வந்து நான் தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ChatGPTக்கு தெரிஞ்சு அது நினச்சிக்கிச்சு. அதனால் என்னை இந்த வீடியோ ஆட் பண்ணிருக்கு. ரிமூவ் தட் மேன் அப்படின்னு போட்டுறேன். இப்போ என்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான தம்ப்நெயில் கொடுக்கணும். பார்ப்போம். ஓகே கைஸ், தம்ப்நெயில் ரெடி ஆனது கூப்பிட்றேன். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே கைஸ், நான் ரிமூவ் தட் மேன் கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பரான ஒரு தம்ப்நெயில் ரெடி ஆகிடுச்சு. பாலக்கீரை உள்ளிக்காரம் ஆந்திரா ஸ்டைல் சாதத்துக்கு செம காம்போ அப்படின்னு போட்டு சசிட் அண்ட் டேஸ்டின்னு போட்டிருக்கு. சாசி அண்ட் டேஸ்டிக்கு தான் அப்படி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சுவையான உள்ளிக்காரம் சூப்பர் சைட் டிஷ்ஷு ஆந்திரா ஸ்டைல் 10 நிமிடத்தில் ரெடி. ஆனால் நம்ம வீடியோவே 5 நிமிஷம் தான், அதுவே ஒரு கொடுத்துருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த தம்ப்நெயில் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போயிட்டு தம்ப்நெயில் கொடுத்தாச்சு. ஓகே, ஓகே கைஸ். ஓகே, நான் இப்போ எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் ஆஃபில் இருக்குது. நம்ம எப்போ டிஃபால்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ஆஃபில் தான் இருக்கும், மானிட்டைசேஷன் வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் எடிட் ஸ்டுடியோவில் கொடுத்துட்டு பாருங்கள், இங்கே போய்ட்டு எடிட் அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் இன் ஸ்டுடியோவில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும், ஆட்ஸ் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் நீங்கள் போய் எடிட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. ஸோ பாருங்கள், இப்போ இந்த மானிட்டைசேஷன் வந்து நான் எனபிள் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க, சூப்பராக இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. 4 வியூஸ் அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க. நானே தான் 4 வாட்டி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் அதை வந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கில் மாற்றவே இல்லை, அன்லிஸ்ட்லேருந்து டைரெக்டாக ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நான் தமிழ் யூடியூப் ஜென்ரேஷனில் உங்களுக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நியூ யூடியூபர் க்ரியேட்டராக இருந்தால் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.